ரொம்ப பிரச்சனை என்னென்னா நம்ம நாட்டில் புரதம் மிக குறைவாக எடுக்கிறோம். ஆனால் நம்முடைய பல வேலைகளுக்கு, நம்முடைய எதிர்பார்த்தலுக்கு, நம்ம தசையினுடைய வலுவுக்கு, நம்முடைய எண்டூரன்ஸ், வேகமாக ஓடணும், ஒரு வேலையை காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஓய்வில்லாமல் செய்யணும், எல்லாத்துக்கும் புரதம் வேணும். ஆனால் நம்ம சாப்பிட்ற புரதம் பாருங்கள், அதுவும் வெஜிடேரியன் சொல்கிறோம் இல்லையா, அது ஆக கழிவு. என்ன பிரச்சனை அப்படின்னா புரதம் வந்து முட்டு தான் இருக்கும். ஆனால் வெஜிடேரியன்னு சொல்லிட்டு நம்ம வெஜிடபிள் சாப்பிட்டா பரவாயில்ல, வெஜிடேரியன்னு சொல்லி நல்ல தட்டில் ஒரு 80% வெஜிடபிள் வச்சு கொஞ்சோல சோறு சொட்டால் அவனை பாராட்டலாம். ஆனால் வெஜிடேரியன் எல்லாரும் சோற்றேரியனாக தான் இருப்பாங்க. முழுக்க சோறு கொஞ்சம் போல காய், நான் தொட்டு சாப்பிட்றேன் சார், அதுக்கு பேர் பிரயோஜனமே இல்லை. வெஜிடேரியன்னா நிறையா, கொஞ்சம் அவரைக்காய், கொஞ்சம் கீரை, கொஞ்சம் வெண்டைக்காய், கொஞ்சம் பார்த்து. ஸோ அப்படி உணவில் வந்து நம்ம புரதச்சத்தை மிக அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை. ஒரு நல்ல மரக்கறியாளனோ இல்லை புலால் உண்றவங்க எப்படியா இருந்தாலும் புரதம் மிக அதிகமாக வரக்கூடிய ஒரு தன்மை வைத்துக்கும். உணவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்று நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, பொதுமைப்படுத்த முடியாது. எல்லாருக்கும் காலையில் எதை சாப்பிடுங்க, மத்தியானம் சாப்பிடுங்க, சாயந்தரம் சாப்பிடுங்க, பொதுமைப்படுத்த முடியாது. ஒவ்வொருத்தருடைய உடல்வாகு, மரபு ரீதியாக இருக்கக்கூடிய உடல்வாகு, உழைப்பு, எண்ணம், இத்தனையும் பொறுத்து தான் ஒருத்தருடைய உணவு திட்டம் என்பது இருக்கும். அப்போ அதுக்கு வந்து சில பேருக்கு மரக்கறி மிகச்சிறப்பானதாக இருக்கும், சில பேருக்கு புலால் மிகச்சிறப்பானதாக இருக்கும், சில பேருக்கு காலை உணவில் எப்படி எடுத்து, அது நம்முடைய உடல்வாகு அறிந்து. நான் எடை ரொம்ப கூட இருக்கேனா, எடை கூட இருக்கவும் பால் எடுக்கவே கூடாது, இனிப்பு எடுக்கவே கூடாது. ரொம்ப மெலிந்து ஆள் வற்றி போய் இருக்கிறாங்க, உடலை ஊட்டம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு பால் கொடுத்து கொள்ளலாம். அவர்களுடைய நோயினுடைய அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் தசை பிடிப்பு இல்லை, தசையில் வலுவே இல்லை அப்படின்னா அவர்களுக்கு ஊட்டத்தை கொடுப்பதற்கு கொடுத்து கொள்ளலாம். ஸோ ஒவ்வொரு நபர் சார்ந்து நம்முடைய உணவு இருக்கணும், அதை பொதுமைப்படுத்தக்கூடாது. இது எல்லாத்தையும் தாண்டி இரவு உணவு, காலை உணவு நம்ம சொல்லிட்டோம், மதிய உணவில் அரிசி குறைவாகவும் காய்கறிகள் புலால் அதிகமாக இருக்கணும். இரவு உணவு ரொம்ப 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 முக்கியமானது. நேரத்தால் சாப்பிடுவது. 6:30 மணி 7 மணிக்கு இரவு உணவை முடிச்சிடும். நம்முடைய பணி முடிச்சு வந்ததுக்கப்புறம் 5 மணிக்கு முடிச்சு வரோமா, 6 மணிக்கு வந்து குளிச்சுட்டு வேலையாக இரவு உணவை எடுத்துடும். அதுக்கப்புறம் பணி இருந்ததுன்னா கூட தொடரலாம். படுக்கும்போது எனக்கு லைட்டாக பசிக்கு சார், ஒரு கொய்யாப்பழமோ ஒரு வாழைப்பழமோ ஒரு கொஞ்சம் பப்பாளி துண்டோ சாப்பிட்டு படுத்துக்கொள்ளலாம். ஆனால் சில நாட்கள் அது தேவைப்படாது. ஆனால் பல பேர் நம்ம பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா 11 மணிக்கு இவ்வளோ ஆனால் சாப்பிட்றான்.